வாங்க. மூச்சு திணறுதுடி. ஐயோ கத்தாதீங்க. நல்லா கட்டு ரோஜா. என்னடி பண்றீங்க? கத்தாதீங்க. போடு ரோஜா. போலாம் வா வா வா. தூக்கு தூக்கு. தூக்க முடியுமா? ஐயோ ஐயோ அம்மா. புடிடி. ரமாமணி புடி. புடிடி. ஐயோ ரோஜா. எப்படி ரோஜா? ரோஜா. வா ரோஜா. எழுந்துட்டே போயிடலாம். ஏய் 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 வலிக்குதுடி. மெதுவா மெதுவாடி. படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க. தூக்கு தூக்கு தூக்கு. கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ அம்மா. ஐயோ ஏண்டி? கத்தாதீங்க. மெதுவா போட வேண்டியதானே. பண்ணீங்களா? அண்ணே அண்ணே அண்ணே. டீ சாப்பிட்டீங்களா அண்ணே? போட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வெரி குட் வெரி குட். அண்ணே சரக்குல எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. போங்க போங்க கிளம்புங்க. பாய் பாய் சோலையம்மா பாய். பை பை. வா ரோஜா. வா வா சீக்கிரமா. பின்னாடி போணும். வா வண்டி எடு. ஏ ரோஜா. என்ன? இந்த கடத்தல் வேலையெல்லாம் இவ்வளவு நல்லா பண்றியே, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஏன் கிட்டியா? நான் எப்ப கத்துக்கிட்டேன்? பாரு இப்படி லொட லொடன்னு பேசிட்டு இருந்த உன்னை வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். ஐயோ முட்டில வந்துருச்சு. ஐயோ அம்மா. ஐயோ. ஐயோ ரோஜா. சீக்கிரம் வாடி. வர வர. ஐயோ வலிக்குதே. வா 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 வா. ஐயோ 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 அம்மா. ஐயோ தள்ளுற. இந்த சோலையம்மாக்கு என்னாச்சு தெரியலடி. என்ன நீங்க மூட்டை வெடுறது ஏன் போயிட்டு இருக்கீங்க? சாரிமா சாரி. பாத்து பாத்து தூக்கிட்டு போங்க. மெதுவா. அம்மா என்னம்மா மூட்டை? அது தேங்காய் தேங்காய். தேங்காய். பாத்து மெதுவா மெதுவா. பாத்துனே. யாராவது ஒரு மூட்டை மேல ஏறி உட்காருங்க. சரி சரி உட்காரு. புடிச்சிங்க. நீங்க போங்க. ஐயோ சோலியம்மா. சோலையம்மா அடி பலமா. வீட்டுக்கு வாங்கடி வச்சுக்கிறேன். உயிர் இருக்கு உயிர் இருக்கு. ஆமாமா. உங்களுக்கு ருக்மிணி அங்க இருக்காளான்னு கண்டுபிடிக்குமா வேண்டாமா? வேணும். அப்பனா அடிக்கிட்டு உள்ள உட்காருங்க. மூட்டிலேயே இருக்கணும். ரமாமணி உங்க மேல ஏறி உட்காருவா. ஓகே? என்னது? வேற வழி இல்ல சோலையம்மா. அடங்கி உட்காருங்க. மறுபடியும் மூட்டை கீழே விழுந்து ஆமா ஆமா ஆமா. ரமாமணி நீ ஏறி உட்கார் ரமாமணி. உட்கார்ந்துக்கறேன். பாத்து ரமாமணி. எப்படி ஏறுது தெரியல. நான் புடிச்சுக்கறேன் உன்னை. பாத்து பாத்து. ஐயோ ஏய் ஏய் எந்திரடி எருமை மாடு. ஜெம்ஸ் கட்ட மாதிரி இருந்துகிட்டு மேலே ஏறி உட்கார. எந்திரி. விட்ரி பாவம். என்னம்மா உட்கார்ந்தீங்களா? போலாமா? சரி அண்ணே வண்டி எடுங்க. போலாம் பாத்து பாத்து போ. நான் பின்னாடியே வரேன். பாய். பாத்து போ. வரேன். ஐயோ 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 ஏன் இப்படி மேல போட்டு அமுக்குற? நான் என்ன பண்றது? பள்ளம். பேச வரங்க. கத்தாதீங்க. வாய் மூடுங்க. ஐயோ ஏய் ஏய் ஐயோ ஐயோ ஹலோ வணக்கம் மேடம். நான் தான் அட்வொகேட் பத்மநாபம் பேசுகிறேன். சொல்லுங்க. மேடம் உங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிசல்ட்டை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் மேடம். ஓகே மேடம் அநேகமாக நெக்ஸ்ட் வீக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் வந்துடும். டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே சொல்லுங்க. ஓகே மேடம், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மேடம். ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகமாக தான் இருக்கும். ஓகே தேங்க்யூ. அப்போ நான் ஃபோனை வச்சிடறேன் மேடம். சரி. வீடு வந்துச்சு. அம்மா மெதுவா 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 வைங்கண்ணே. பாக்குறாளே. ஐயோ அம்மா. அம்மா முடியலையே முடியலையே. நில்லுங்க.
அந்த மூட்டையை அப்படியே கீழே இருக்குங்க. ஏன் அர்ச்சனா மூட்டையை கீழே வைக்க சொன்ன? வீட்டுக்குள்ள தானே வைக்கணும். உள்ளதான் வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் உள்ள எடுத்துட்டு போங்க. நாங்கெல்லாம் வழக்கமா என்ன வாங்கிட்டு வருவோமோ அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்பவுமே இல்லாத செக் போஸ்ட் இப்ப எதுக்கு அர்ச்சனா? உனக்கு சொன்னா புரியாது ரோஜா. நீங்க அந்த மூட்டையை பிரிச்சு கீழே கொட்டுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. மூட்டையை பிரிக்கணுமா? அர்ச்சனா, இப்ப எதுக்கு இந்த செக்கிங் எல்லாம் தேவையா? தேவைதான் ரோஜா. ஒரு தடவை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது வேற ஒருத்த மூட்டையை மாத்தி கொண்டு வந்துட்டீங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதனாலதான் சொல்றேன். ஓ, அதனாலதான் சொல்றியா? போன வாரம் அந்த மாதிரி மூட்டை மாதிரி போனதுக்கு நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த வாட்டி கரெக்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன ரமாமணி? அதனாலதான் நாங்களே போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். அம்மா, இந்த 3 மூட்டை உங்க மூட்டை தாம்மா. இதுல சந்தேகமே இல்லம்மா. கல்யாண வீட்டுல சரக்கு இறக்கி வைக்க வேண்டியிருக்குமா? இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாமாம்மா? சரி சரி, அப்படின்னா மூட்டையை உள்ள வச்சுட்டு போங்க. சரிங்கம்மா. வாங்க, அர்ச்சனா மனசு மாதிரி இருக்குது. வா ரோஜா, வா சீக்கிரம். ரோஜா, வாங்க வாங்க, எடுத்துட்டு வாங்க. வைங்க. முடியலையே. ரோஜா, அனுப்பு அவரை. சோப்பா. குடு. நான் வர்றேம்மா. இந்தாங்கண்ணே. வாங்கிட்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்கம்மா. ரோஜா, கதை மூடு. சீக்கிரமா. இருக்கோ போச்சு தெரியலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. சும்மா ஒரு போய் தண்ணி எடுத்துட்டு வா. சொல்லுமா, இப்படி எல்லாம் நடக்கணும். சொல்லுமா. சொல்லுமா. ரோஜா, நம்ம கம்பெனிமா. ஏய் லூஸ், ஏதா சொல்லிட போறேன். அப்பா தப்பிச்சிட்டோம். எழுந்து உட்காருங்க. உட்காருங்க. கோணி எடுத்துரு. ஐயோ, சிறப்பு வேற உனக்கு. எழுந்து உட்காரு. எழுந்துரு. எம்மா சோலையம்மா, பாத்து எழுந்துருங்க. மருமகளை கண்டுபிடிக்கணும் வந்து இந்நேரத்துக்கு மண்டைய போட்டு எங்க 2 பேரையும் கம்பி என்ன வச்சிருப்பீங்க. நல்ல வேளை நீங்க தப்பிச்சிங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தது, நாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்போம். தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியம். சரி, இது யார் வீடு? அர்ச்சனா வீடுதான். ஏண்டி, என்ன அர்ச்சனா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா என்னை இந்த பாடுபடுத்திட்டீங்களேடி. என் காரியம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நீங்க பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். சரி, என் மருமக ருக்மணி ரூம் எங்க? வா போய் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் இருங்க. நீங்க ஒரு இடத்துல உட்காருங்க. முதல்ல ஒரு டீ சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா அவளை கண்டுபிடிக்கலாம். வாங்க, நடங்க. வாங்க. இருடி, கை கால் எல்லாம் போட்டு முடக்கி வச்சுட்டு இப்ப அவசரம். ஐயோ, வண்டியில இருந்து விழுந்ததுக்கு அப்பவே போய் சேர்ந்துருக்கணும். 2 years வெயிட் பண்ற ஆபரேஷன் 2 minutesல முடிய போகுது. ஒன்னு ஜெயிக்கிறோம் இல்ல சாகுறோம். கண்டிப்பா தோக்க மாட்டோம். எஸ் சார். நம்ம ஊர்ல நல்லது சொன்னாலும் சின்னதா சொல்லணும். திருக்குறள் மாதிரி சொல்றோம். ஹாய் சங்கரி. இந்தா தம்பிங்களா, நீங்கெல்லாம் யாரு? பர்மிஷன் வாங்காம உள்ள வந்திருக்கீங்க? சிஸ்டர், இவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படிக்கிறவங்க. என் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்காங்க. சரி, சீக்கிரம் பேசிட்டு போயிடுங்க. என்ன? சரி. சங்கரி, இப்போ வயிற்று வலி எப்படி இருக்கு? பரவாயில்லடா மௌனிஷ், இப்ப வயிற்று வலிலாம் அவ்வளவா இல்ல. அப்படியே நான் பெட்ல இருக்க, டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட வேண்டியதானே? இல்லடா, என்னால வர முடியாது. என் வயிற்றுல கட்டி இருக்கான், ஆபரேஷன் பண்ணணுமா. என்னது, கட்டியா? ஆமாண்டா, டாக்டருங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஆபரேஷன் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சங்கரி, நான் பயப்படாத சங்கரி, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆமா சங்கரி, நீ எதுக்கும் பயப்படாத. பூமிகாக்கா இருக்காங்களே, அவங்க ஒன்று பார்த்துப்பாங்க, நாங்களும் ஒன்று வந்து பார்த்துக்குறோம். ஆமா சங்கரி. டேய், ஆபரேஷன் பத்தில எனக்கு பயம் இல்லடா. ஆபரேஷன் பண்ற டாக்டரை பத்தி நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் சங்கரி டாக்டர் பார்த்து பயப்படுற? அவரோட நடவடிக்கை அப்படி இருக்குடா. மதன் மச்சானும் அந்த டாக்டரும் எப்ப பார்த்தாலும் என்ன ஜாட காட்டி
குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்கடா. என்னடா இது? அது மட்டும் இல்லடா, அந்த மதன் மச்சான் என் மேல உள்ள கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட சொல்லி என்ன ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்குதுடா. சங்கரி, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அப்படிதான் ஒண்ணு ஆச்சுன்னா பூமிகா அக்காவும் அர்ச்சனா மேடமும் சும்மா விடுவாங்களா? சும்மா விடுவாங்களா? சும்மா விட மாட்டாங்க தான். ஆனா இந்த மதன் மச்சானும் டாக்டர் குணாலும் கமுக்கமா ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குதுடா. ஏற்கனவே மதன் மச்சானுக்கு என்ன பிடிக்காது. அதனாலதான் மதன் மச்சான் எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு வேற ஒரு டாக்டர் பேசி கூட்டிட்டு வந்திருக்காரோன்னு நினைக்கிறேன்டா. சங்கரி, உனக்கு ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் யாரு? அவரு டாக்டர் குணால். குணாலா? யாரது? டாக்டர் குணாலா? அதோ அவர் தாண்டா எனக்கு ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் குணால். இப்ப போனார்ல, அவர் தாண்டா எனக்கு ஆபரேஷன் பண்ண போற டாக்டர். என் ஆபரேஷன் பயன்படுத்தி அவர் ஏதோ சதி தீட்டுறாருன்னு என் உள் மனசு சொல்லுதுடா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. அதை விட சங்கரி, கண்டுபிடிச்சிட்டா போச்சு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். ஆமா, இந்த விஷயத்தை பூமிகா கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? சொன்னேன், ஆனா அக்காவி சேர்த்து ஏமாத்துற மாதிரி தெரியுதுடா. அதை விடு, நாங்களே பாத்துக்கிறோம். இத பத்தி நீ கவலைப்படாத சங்கரி. அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி அவர் யாரு எப்படிப்பட்டவர்னு கண்டுபிடிச்சு சொல்ற சங்கரி. டேய், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்க மாட்டிக்க போறீங்கடா. உன்ன மாதிரி நாங்களும் கில்லாடி தானே, கவலைப்படாத சங்கரி. எங்களுக்கு ஒண்ணா நீ சும்மா விட்டுற சங்கரி. எங்களுக்கு எதுவும் ஆகாது சங்கரி. ஆமா சங்கரி, எங்களுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. உடம்ப பாத்து நாங்க போயிட்டு வரோம். கிளம்பிட்டேன். நான் வந்துட்டு ஒரு 5 minutes வந்து. டேய், நாங்க 2 பேரும் கார்ல வந்துறோம். நீங்க 2 பேரும் ஆட்டோல ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேடா, ஓகேடா. என்னடா செல்லோ? இவங்க எதுக்கு ஃபோன் பண்றாங்க? சரி, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சொல்லுங்க. ருக்மணி, உன்னை என் கூட வந்துடுன்னு கூப்பிட்டேன், நீ வர மாட்டேங்கிற. இப்ப நான் கடைசியா கூப்பிடுறேன், நீ வருவியா மாட்டியா? நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன். நீ வர மாட்டேன்னு தெரிஞ்சுதான்
நானே உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? இப்ப நீ இருக்கிற வீட்டுக்குள்ளதான் நானும் இருக்கேன். என்ன சொல்றீங்க? இந்த வீட்டுக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? அதுதான் சோலை அம்மா. புரியுதா? அர்ச்சனா உன்னை மடக்கி வச்சிருந்தா நான் உன்னை விட்டுருவேனா? நீ ஏன் மருமக, நீ எனக்கு வேணும். எனக்கு நீங்க வேணாம், அர்ச்சனாக்கா மட்டும் போதும். நிறுத்து. இத பாரு ருக்மணி, இன்னைக்கு ராத்திரி நீ ரெடியா இருக்கணும். நான் வருவேன், நீ ஏன் கூட வரணும். நான் வரலன்னா இந்த சோலையம்மா உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். அது உங்களால முடியாது. நீங்க சும்மா சொல்றீங்க, என்ன பயமுறுத்துறதுக்காக பொய் சொல்றீங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. அப்படியா? நான் இங்கதான் இருக்கேங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். என்ன சொல்லுங்க? நீ இப்போ ரெட் கலர் சாரியில ப்ளூ கலர்ல ரோஜாப்பூ பூ போட்ட புடவை கட்டியிருக்க, சரியா? அது மட்டும் இல்ல, இப்ப நீ பிளைன் ரெட் கலர்ல பிளவுஸ் போட்டிருக்க, கரெக்டா? இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டியா? அவளா அவளா இவள்தான் அவளா, எனக்குள் இருக்கும் உயிர்தான் இவளா. கனவில் வந்த தேவதை தானா, கண்கள் கண்ட தாரகை தானா, உயிரில் தீட்டிய ஓவியம் தானா, எந்தன் பாதி நீ இவள் தானா. அடடா அடடா எனக்கென பிறந்தவளா. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? இப்ப நீ என்ன தேடிக்கிட்டு வெளியில வந்து நிக்கிற. உன் பக்கத்துல ஒரு பூந்தொட்டி இருக்கு, போதுமா? இல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்லவா? ராத்திரி ரெடி ஆயிரு. அக்கா, அக்கா, ருக்மணி, அக்கா, ருக்மணி, அக்கா, அக்கா. என்னாச்சு? இல்ல, அத்தை இந்த வீட்ல தான் இருக்காங்க. ஆமாக்கா, இந்த வீட்ல தான் இருக்காங்க. அர்ச்சனா, என்னம்மா அது? ருக்மணி இப்படி சொல்றா? சோலையம்மா இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? சோலையம்மா இந்த வீட்ல இருக்க வாய்ப்பே இல்லையே. ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன். என் அத்தை இந்த வீட்ல தான் இருக்காங்க. ருக்குமணி, நீ எதை வச்சு சொல்ற? சோலை அம்மாவை நீ இந்த வீட்டுல பாத்தியா? நான் நேர்ல பாக்கல, ஆனா எனக்கு போன் பண்ணாங்க. அவங்க வெளியில இருந்து கூட ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எந்த இடத்துல நின்னு பேசிட்டு இருக்கேன்னு கரெக்டா பேசினாங்களே. அது வேற ஒண்ணுல இருக்கு. நீ எப்ப பார்த்தாலும் மாமியாரை நினைச்சிட்டு இருக்கியா? அந்த மனப்பிரமதான், அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. எப்ப ஃபோன் பண்ணாங்க? தோ இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணதை கேட்டுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ருக்குமணி, இந்த பாரு, அவங்க உனக்கு போன் பண்ணது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா அவங்க இந்த வீட்ல இருக்கவே முடியாது. இந்த வீட்ல இருக்கேன்னு தானே ஃபோன் பண்ணாங்க. இந்த வீட்ல இருக்கேன்னு ஃபோன் பண்ணாளா? அம்மாடி, ஒரே குழப்பமா இருக்கே. என்ன பண்றது? ஏய், உங்க 2 பேருக்கு ஏதாவது தெரியுமா? அது என்ன குறிப்பா எங்க 2 பேரையும் பார்த்து கேக்குறீங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா நாங்க உடனே புடிச்சு கொடுத்துருக்க மாட்டோமா? சோலையம்மா சும்மா ருக்மணியை மிரட்ட தான் ஃபோன் பண்ணிருப்பா. என்ன சொல்ற அர்ச்சனா? ஆமா மாமா, ருக்மணியை மனரீதியா பயன்படுத்தி ருக்மணியை இந்த வீட்டை விட்டு அவங்க கிட்ட வந்துடணும்னு திட்டமிட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. கரெக்ட். ஐயோ, நான் சொல்றத நம்புங்க. என் அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். 8 வருஷமா அவங்க கூடவே இருந்திருக்கேன். அவங்க சொன்னதுதான். கண்டிப்பா அவங்க இந்த வீட்ல தான் இருக்காங்க. அக்கா, அதான் ருக்மணி அக்கா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லக்கா, எதுக்கோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்ல சோலையம்மா இருக்காங்களான்னு தேடி பாத்துருவோமே. இவ ஒருத்தி சும்மாவே இருக்க மாட்டான். என்னடா இது? பாத்துலாங்கற என்ன தப்பு? ஐயோ,
ரோஜா என்ன பண்றது? இந்த பண்ணுவாய் நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருமோ? ஐயோ, எனக்கு உள்ள கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. மாட்டினா நம்மளே போட்டு கொடுத்துரும். இப்ப நம்ம என்ன பண்றது ரோஜா? ஏய் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறத பார்த்தா உங்க மேல சந்தேகமா இருக்கே. ஆமாங்க அத்தை, இவளுங்க 2 பேரும் நம்பவே முடியாது. நம்மளுக்கு தெரியாம அந்த சோலையம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாலும் கூட்டு வந்திருப்பாளுங்க. எதுக்கும் நாம கண்டிப்பா ஒரு தடவை தேடி பார்த்தலாம். போங்க, மரியாதையா வீட்டுக்குள்ள போய் தேடுங்க. அந்த சோலையம்மா மட்டும் இங்க இருந்தா அப்ப தெரியும் அந்த சோலையம்மாவா இந்த தங்கம்மாவான்னு. வச்சுக்கிறேன்டி. ஏய் வாங்கடி. வரேன் போடி. ரோஜா என்ன ரோஜா, இந்த பண்ணுவாய் சோலையம்மா சிக்கி நம்மளையும் சிக்கி வச்சிருக்க போல இருக்கே. தங்கம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கல, 6 டன் இருக்கும். ஒரு வாரம் நீ கம்மல் கூட போட்டுக்க முடியலையே. ஏய், இப்போ அது ரொம்ப முக்கியமா? இங்க பார், சோலை அம்மாவை இவங்க யார் கண்ணிலும் படாம மாட்டிக்காம உஷார்படுத்தணும். வா போலாம். என்ன பண்றது? நீ போய் அந்த பக்கம் தேடி பார் பொண்ணு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.